என்னுடைய தலைமுறைக்கும் தேவனா இருக்கிறவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். मेरा और मेरा परिवार की मेरी पीढ़ियों के लिए कौन परमेश्वर के रूप में रहना करके हम पहले फैसला करके रखना चाहिए. Praise the Lord. Hallelujah. அவர் யார்? वो कौन है? நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? मैं जिसको आराधना करते हैं वो कौन है? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். वो सर्वशक्ति நம்மோடு கூட இருக்கிறவர். समय तक हमारे संभालने वाला. இவர்தான் சொல்லுகிறார். वही कहता है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகம புத்தகத்திலே व्यवस्थावरण की किताब 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 31ஆம் வசனத்தை வாசிங்க. 31वां वचन. व्यवस्थावरण पहला अध्याय उसका 31वां वचन. फिर तुमने जंगल में भी देखा कि जिससे कोई पुरुष अपने पुत्र को घायल करता है, उसकी रीति हमारा परमेश्वर यहोवा हमको इस स्थान पर पहुंचने तक उस सारे मार्ग से जिससे हम आए हैं लाए रहा. आमीन. Praise the Lord. Hallelujah. உன்னுடைய கஷ்டத்திலே வரும்போது, जब हम कष्ट के रास्ते में चलते, வியாதி வரும்போது, जब बीमारी में रहते थे, தற்கொலை பாரம் வரும்போது, जब आत्महत्या करने के विचार आते थे, கஷ்டம் வரும்போது, जब हम परिवार में समस्या आए, வியாதியின் பிரச்சனை வரும்போது, जब हमारी व्याधि हमारे जीवन में आए, எந்த உபத்திரத்தின் சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டாலும், जो किसी भी प्रकार की समस्या में हम नीचे गिराए गए थे, நம் தேவன் நம்மை சுமக்கிற தேவனாக उस वक्त हमारा परमेश्वर हमें तामने वाला बना. சில காலத்துல மேம்படுத்துவோமா? क्या प्रभु को धन्यवाद नहीं करेंगे? நம்முடைய தேவன் என்னுடைய குடும்பத்தை சுமக்கிற தேவனாக இருக்கிறார். परिवार को तामने वाला है. அவர் மரணம் அறிந்தவனை நடத்துகிறவர். मृत्यु के समय तक हमें संभालने वाला बना. ஹல்லேலூயா. அதை நீங்க மட்டுமல்ல, முன்வரும் பின்வரும் உன் தலைவருக்கு அதை எடுத்து நீங்க காட்ட வேண்டியது கடமை. सिर्फ तुम्हारी नहीं, आने वाला तुम्हारे हरे अगुवाओं के लिए भी दिखाने वाले. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மனித வாழ்க்கை அல்ல, ஒரு ஜீவன் உள்ள வாழ்க்கை. मसीह का जीवन का मतलब है कि मृत्यु का जीवन नहीं, वो जिंदा रहने का जीवन है. நீங்கள் பெற்ற அந்த ஜீவ வாழ்க்கை உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் நீங்க வாழ்கிற இந்த தேசத்துக்கும் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. क्योंकि ये जीवन जो है हम हमारे जीवन में द्वारा, हमारे परिवार के द्वारा, इस हमारे जिस देश में रहते हैं उस देश में हम प्रकट करने वाले बन रहे हैं. மரணமில்லாத ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. जो मृत्यु ही नहीं, ऐसा जीने का जीवन ही है मसीह जीवन. ஆண்டவர் சபை ஏற்படுத்தின நோக்கமே நீ ஒரு நல்ல ஒரு ஜீவ வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்காகத்தான். கர்த்தர் हिमाचल பிரதேசத்திலே எந்த பகுதியிலே தேவன் ஒரு சபை ஏற்படுத்தியிருக்கிறார். हिमाचल प्रदेश में इस क्षेत्र में कलीसिया आपके बीच में स्थापित करने का बड़ा एक मकसद है, आप आपकी परिवार जीवित रहना. கொண்டிருக்கிற ஜீவன் தான் அநேகரை உயிர்ப்பிக்கப்பட முடியும். जो आपके अंदर जीवन है वही दूसरों को जिंदा कर सकते हैं. உனக்குள்ள ஜீவன் உன் குடும்பத்தை तुम्हारे अंदर जो जीवन देते रखा है वही दूसरों को जिंदा कर सकते हैं. உனக்குள்ள ஜீவன் இந்த हिमाचल பிரதேசத்தின் अनेक ஜனங்களை உயிர்ப்பிக்கப்பட முடியும். जो तुम्हारे अंदर जीवन है यही हिमाचल प्रदेश के अनेक लोगों के अंदर से उनको जिंदा कर सकते हैं. நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கு முன்பாக 4 காரியத்தை தேவன் முன்வைக்கிறார். हमारे हर एक परिवारों के लिए 4 बातें परमेश्वर हमारे सामने रखा है. என்ன 4 காரியத்தை முன்வைக்கிறார்? वो 4 बात क्या है? உபாகம புத்தகத்திலே उस व्यवस्था विवरण में 30ஆம் அதிகாரம் उसका 30वां अध्याय निकालें. 19வது வசனத்தை வாசிக்கும்போது 19वां वचन जब पढ़ के देखेंगे, व्यवस्था विवरण 30 का 19. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைப்பேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீர் சந்ததியை ஒப்படைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. हिंदी में कोई जन पढ़े. आकाश और पृथ्वी दोनों को तुम्हारे सामने इस बात की साक्षी बनाता हूँ कि मैं ही जीवन जीवन ये बहुत ये दोनों और फिर दोनों जीवित है. ஹல்லேலூயா சொல்லுவோமா? हालेलुया बोले. ஹல்லேலூயா. ஆண்டவர் 4 காரியத்தை உன்னுடைய குடும்பத்துக்கு முன்பாக வைக்கிறார், உன்னுடைய சந்ததிக்கு முன்பாக வைக்கிறார். நீ வசிக்கிற हिमाचल प्रदेश தேசத்திலே வைத்திருக்கிறார் ஆண்டவர். परमेश्वर तुम्हारे सामने और परिवार के सामने जिस क्षेत्र में तुम रहते हो उस हिमाचल में जो सामने 4 बातें यहाँ दे के रखा है. நான் ஜீவனையும் மரணத்தையும்
मैं मृत्यु और जीवन दोनों को, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் आशीष और श्राप को உனக்கு முன்பாக வைக்கிறேன். तेरे सामने रखता हूँ। வானத்தையும் பூமியும் சாட்சியா வைக்கிறேன். आकाश और पृथ्वी को भी मैं गवाह के रूप में रखता हूँ। Praise the Lord. Hallelujah. हालेलुया। Hallelujah. நல்லா கவனிங்க. ध्यान दीजिएगा, நம்முடைய வாழ்க்கை பரலோகமும் நோக்கி பார்க்கிறது. हमारे जो स्वर्ग राज्य है हमारी ओर से ताकती है, நம்முடைய வாழ்க்கை பாதாளமும் நோக்கி பார்க்கிறது. लेकिन हमारे जीवन को अधोलोक भी नजर रखती है। அர்த்தமாகுதா? समझ में आ रहा है? நம்ம பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम पृथ्वी में जी रहे हैं, நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை हमारा जीवन कैसा है करके பரலோகமும் உற்று நோக்கி பார்க்கிறது. स्वर्ग राज्य भी हमारी ओर से देखती है பாதாளமும் உற்று நோக்கி और பார்க்கிறது. अधोलोक भी हमें ताकते रहते हैं। பாதாளம் பார்க்கிறது நமக்குரியவனாய் வாழ்வானா என்று பாதாளம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. अधोलोक ये चाँद के साथ देखती है कि क्या मेरे बराबर वो मेरी यहाँ इस जगह की भागीदार बनने के लिए जिएगा। பரலோகமும் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. स्वर्ग भी हमारे ओर से ताकती है, ஜீவன் உடையவனா என்பதை பரலோகம் நோக்கி பார்த்து क्या கொண்டிருக்கிறது. ये जीवन जीने वाले बनेगा करके का। ஆனால் தேவன் வானத்தையும் பூமியும் சாட்சியா வைக்கிறார். इसलिए परमेश्वर आकाश और पृथ्वी के गवाह के रूप में यहाँ रखा है। தேவ பிள்ளையே, हे परमेश्वर की அன்பான சகோதரி சகோதரா, हे प्रिय परमेश्वर की உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு ஜீவ வாழ்க்கை அடைவதற்கு தேவன் உங்களுக்கு நல்ல கிருபையான வாசனை திறந்திருக்கிறார். धरती पे ऐसे किसी भी जाति को नहीं मिला ऐसा एक अवसर आपकी और मेरे जीवन में प्रभु दिया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் நீயும் உன் சந்ததியும் பிழைத்துக் கொள்ளும்படி तुम और तुम्हारा वंश परमेश्वर की सम्मुख में रहने के लिए ஜீவனை தெரிந்து கொள். तुम जीवन को अपनाओ। அதற்காக தான் இந்த 5 மாசத்துல தேவன் நம்மளை உயிரோடு பாதுகாத்து. इसलिए इस 5 महीना में जिंदा रखा परमेश्वर। இந்த நாள் இந்த நிமிஷத்தை காணாதபடி எத்தனையோ மக்கள் மண்ணோடு மண்ணா மறைந்து போனார்கள். आज इस दिन को ना देखने में कितने कितने लोग आज मिट्टी के साथ मिट्टी எத்தனையோ பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். पवित्र लोग भी उठाए गए हैं। ஆகிலும் நாம் நிற்பது நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. फिर भी हम आज यहाँ खड़ा होना ना खड़ा होना सब कुछ परमेश्वर के अनुग्रह நாம் விரும்ப வாழ்க்கைக்காக தேவன் நம்மளை உயிரோடு வைக்கவில்லை. நாம் விரும்புற வாழ்க்கைக்காக जो हम चाहते हैं ऐसा जीवन जीने के लिए परमेश्वर यहाँ नीत नहीं किया। ஜீவ வாழ்க்கையை அடைவதற்காக தான் கர்த்தர் உனக்காக காத்திருக்கிறார். जो ऐसा जीवन का एक जीवन जीने के लिए परमेश्वर ने यहाँ नियुक्त உன் किया। குடும்பத்தில் இருக்கிற ஒருவனும் இழந்து கொள்வது தேவனுக்கு பிரியமில்லை. हमारे परिवार में कि कोई भी नष्ट होना परमेश्वर की इच्छा नहीं। எல்லாரும் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவுமே தேவன் உங்கள் குடும்பத்து மேல் அன்போடு सब लोग मन फिराना और उद्धार पाना ही परमेश्वर अपने अनुग्रह हमारे जीवन को எந்த बदलता है। குடும்பம் ஜீவ வாழ்க்கை வாடுகிறதோ, जो परिवार परमेश्वर की उस जीवन का लाइफ जी रहे हैं, எந்த குடும்பம் ஜீவ வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, जो लोग जो परिवार परमेश्वर को उस जीवन के लिए जो मुख्य स्थान देते हैं, அந்த குடும்பத்தை கர்த்தர் தாங்குகிறவராய் இருக்கிறார். उसी परिवार को परमेश्वर हमेशा तामता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாரு, உங்க குடும்பத்தை தேவன் தாங்கிட்டு இருக்கிறார். आप जरा सोच के देखें क्या आपके परिवार को परमेश्वर ही ताम रहा है। நல்லா யோசித்து यशायाह की किताब में 56 அதிகாரம் 40वां अध्याय में 3-4 வாசிங்க. 3 और 4 यशायाह की किताब उसका 40 का 3 और 4 पढ़े। யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமைப்பேன், தப்புவிப்பேன். आमीन। 20 में याकूब की घराने, हे इस्राएल की घराने के सब बचे हुए लोगों, मेरी आँख कान लगाकर सुनो। तुमको मैं तुम्हारे पहले दिन से बताई रहा और जन्म के से ये मिलते आया हूँ। तुम्हारे बुढ़ापे में भी मैं वैसे ही बना रहूंगा और तुम्हारे इस समय तक तुम्हें बताई रहूंगा। मैंने तुम्हें बनाया और तुम्हें लिए जिंदा रखूंगा। मैं तुम्हें बताई रहूंगा और बुढ़ापा भी रहूंगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகம் நம்மளை சுமக்காது. ये दुनिया हमें
नहीं संभालेगा। நாம் சம்பாதிக்கிற பணம் நம்மளை சுமக்காது. जो कमा रहे हैं वो कमाई हमें नहीं संभालेगा। நாம் சேகரிக்கிற தங்கம் நம்மளை சுமக்காது. जिसको हम बटोर कर रखते हैं वो सोना हमें नहीं बचाएगा। நாம் கட்டி வச்சுக்கிற அழகான வீடு நம்மளை சுமக்காது. जो हम बहुत सुंदर सा घर बनाया वो घर हमें नहीं बचाएगा। நம்முடைய உறவுகள் நம்மை சுமக்க முடியாது. हमारी रिश्तेदार हमें नहीं थामेंगे। உன்னை உண்டாக்கினவர், सिर्फ जो आपको बनाया, உன்னை படைத்தவர், जिसने आपकी सृष्टि की, அவர்தான் உன்னை சுமக்கிற தேவன். वही आपको उठाकर तामने वाला परमेश्वर। ஆண்டவர் யார் குடும்பத்தை சுமக்கிறார்? परमेश्वर किस परिवार को उठाता है? எந்த குடும்பத்தை தம்முடைய கரங்களில் ஏந்துகிறார்? किस किस परिवार को और अपने हाथों में उठा लेता है? ஜீவ வாழ்க்கையை முழுவதும் தன்னை காத்துக்கொண்ட குடும்பத்தை கர்த்தர் இன்றைக்கு தாங்குகிறவரா இருக்கிறார். और जीवन की जो जीवन जीने के लिए जो चाहते हैं उन्हीं लोगों की परिवार को प्रभु अपने हाथों में सौंपता है। தாயின் கருவின் உருவான முதல் தாங்கின தேவன். जो माँ की गर्भ से लेकर जो जिसने संभाला है, தாய்மார்களுக்கு நல்லா தெரியும். माँ की ये अनुभव है। வயிற்றுக்குள்ளே அப்பாசனை எத்தனை தாய் பெண்கள் கொண்டு जो पेट के अंदर ही जो बच्चा खराब हो जाता है उन लोग उस बातों को महसूस कर सकते हैं। 2 மாசம் கன்சீவ் ஆயிருக்கு, 3 மாசம் கன்சீவ் 2 ஆயிருப்பாங்க. महीना या 3 महीना हो सकता है, அப்புறம் பார்த்தா அது கலைஞ்சு போச்சு சொல்லுவாங்க उसके बाद டாக்டர். वो खराब हो जाता है। சில நேரங்களில் வயிற்றுக்குள்ளே குழந்தை மரித்து பிறக்கிறது. कभी ऐसा भी होता है बच्चा मरा वो बच्चा ही जन्म होता है। கண்டிருக்கிறா இல்லையம்மா? ऐसे कभी हुआ है ना? அமேன். பிறந்திருக்கிறா இல்லையா? ऐसे कई बच्चे पर जन्म ஆனா होते हैं। ஆண்டவர் நம்மளை எங்க இருக்கு தாங்குறாரா? लेकिन परमेश्वर हमें कहाँ संभालते हैं? கருவிலே இருந்து माँ की गर्भ से लेकर முதிர்ந்த வயது வரைக்கும் உன்னை தாங்குகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. हमारे बुढ़ापे उम्र तक हमें संभालने के लिए वायदा। Praise the Lord. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தாயின் கருவிலிருந்து முதிர்ந்த வயது வரைக்கும் நம்மளை தாங்குகிறவரா हमारा இருக்கிறார். परमेश्वर माँ की गर्भ से लेकर हमारे बुढ़ापे तक संभालते हैं। ஆண்டவர் என்னை தாங்குகிறார். क्यों वो ऐसे हमें उठाता है? எதுக்காக என் குடும்பத்தை அவர் தாங்க வேண்டும்? किस कारण से हमारे परिवार को संभालना? அவர்தான் சிருஷ்டியின் கர்த்தர். क्योंकि वो ही हमारा सृष्टि அவர்தான் என்னை உருவாக்கினவர். वो ही हमें बनाया है। நீங்க இப்போ இந்த சமீப காலத்துல நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நீ தேவனை அறிந்து கொண்டீங்க. हो सकता है आप कुछ ही दिनों पहले ही प्रभु को ग्रहण किया और उद्धार के मार्ग पे आए हो। ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். हो सकता है आप उद्धार पाकर 5 साल 10 साल या 20 साल भी हो सकता है। ஆனா ஆண்டவர் சொல்கிறார், लेकिन प्रभु कहते நீ हैं தாயின் கருவின் உருவாக்கம் பண்ணே நான் உனக்கு தேவனா இருந்தேன் என்று आपके சொல்கிறார். गर्भ में ही मैं तुम्हें चुन लिया करके वो कहते हैं। சங்கீத புத்தகத்திலே भजन संहिता में 22ஆம் அதிகாரம் 22वां भजन संहिता 9-10 வாசிங்க. 9 और 10 में लिखा है। भजन संहिता 22 का 9 और 10। 9-10 வாசிங்க. தாய் முளைப்பாலை நான் உங்களை சிட்டேன், உன்னுடைய பெயர்கள் நம்பிக்கையா இருந்து பண்ணினீர். கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்ட போதே உமது சாட்சியில் இருந்தேன். நான் என் தாய் வயிற்றில் எப்பொழுது நீங்கள் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். Praise the Lord. இதுல இன்னும் சத்தம் हिंदी வாசிங்க. में हिंदी में बोली ने मुझे तब से निकाला जब मैं गोपी का बच्चा था तभी से तूने मुझे परोकर इतना सिखाया मैं जानती हूँ जीवन को मुझे छोड़ दिया था माता के डरने से तू मेरा ईश्वर है। आमीन। கரங்களை மேம்படுத்துவோமா? ताली बजाते हुए धन्यवाद। हमने जो हमें कानून सुन लिया है, ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம். हो सकता है हम उद्धार पाकर 5 साल या 10 साल हो தாயின் सकता है। கருவின் உருவாக்கும் போதே அவர் உனக்கு தேவனா இருக்கிறார். Praise the Lord. परमेश्वर माँ की गर्भ से ही हमारा खुदा बने। அவர் பாஸ்டர் ஆக வேண்டியதே அவருக்கு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 5 साल पहले ही वो प्रभु को ग्रहण किया, लेकिन उसके पहले से ही परमेश्वर उसको बेटा बना दिया। ஹல்லேலூயா. बोले हालेलुया। ஹல்லேலூயா. ஆம் அன்பான தேவ பிள்ளையே, हाँ प्रिय परमेश्वर, நம்முடைய தேவன் நம்மை சுமக்கிறவன். हमारा परमेश्वर हमें उठाने वाला है। நமக்கு இந்த உலகத்தை எல்லாவற்றையும் நாம் அவரை நேசிக்கிறோமா? हम इस दुनिया से बढ़कर क्या उनसे प्यार करते हैं? நம்மளை படைத்தவரை நாம் நேசிக்கிறோமா? कि जिसने हमें बनाया है उससे प्यार करते हैं। நம் தேவன் படைத்த உலகத்தை நாம் நேசிக்கிறோமே தவிர वो परमेश्वर जो बनाया है उस दुनिया से प्यार करते हैं। உலகத்தை படைத்த தேவனை நாம் இன்னும் நேசிக்க வரவில்லை. लेकिन जिसने दुनिया को बनाया उससे प्यार करने के लिए कभी मन இந்த नहीं करता। உலகம் படைக்கிறதுக்கு பிறகுதான் தேவன் உன்னை உண்டாக்கினார். इस दुनिया को बनाने से बाद ही प्रभु आपको बना। சில ஆண்டு சொல்ற இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னே தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. वचन में कहती है इस दुनिया को परमेश्वर बनाने से पहले ही हमें चुन लिया करे। தேவன் உண்டாக்கின உலகத்துக்கு நாம் வாழாதபடி உலகத்தை உண்டாக்கின தேவனுக்காக ஒரு சித்தத்தை அறிந்து வாழ்வதற்காக தான் தேவன் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். हमें जो परमेश्वर दुनिया को बनाया उस दुनिया को ऊपर नहीं, बल्कि इस दुनिया को बनाने वाला ईश्वर से प्यार करने वाले हम बने। Praise the Lord. Hallelujah. அப்படி தெரிஞ்சவங்க தான்
தன் நாட்களை நேரத்தை வீணா கழிக்க மாட்டாங்க. वही व्यक्ति अपनी समय को अपनी दिन को बर्बाद नहीं करता है। நம்ம சம்பாதிக்கிற பணத்தை திட்டமிட்டு வாடுகிறோம். जो हम कमा रहे हैं उस पैसों को भी सही तरीका से उसको खर्चा करने वाले निकले। 30,000 சம்பாதிக்கிறோம், हम 10,000 कमाते हैं, 50,000 நம்ம சம்பாதிக்கிறோம். 50,000 कमा रहे हैं, அந்த 50,000 வருமானத்தை உடனே நம்ம செலவு பண்ண उस மாட்டோம். 50,000 कमाई को तुरंत हम खर्चा नहीं करते हैं, அதுக்கு ஒரு திட்டம் போடுவோம். उसके लिए एक प्लान बनाते हैं। கரண்ட் பில் கட்டுறதுக்கு, लाइट बिल के लिए, வாடகை கொடுக்கறதுக்கு, किराया के लिए, குடும்பத்தினுடைய மெயின்டெனன்ஸ் செலவுக்கு परिवार की जरूरतों के लिए இது பிளான் பண்ணி தான் நம்ம திட்டம் அந்த பணத்தை செலவழிக்கிறோம். ऐसी योजना बनाकर ही हम उसको खर्चा करते हैं। நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்ம திட்டமிட்டு செலவு பண்ணுகிறோம். हम जो पैसा हमारे हाथ में मिला उसको हम अच्छी योजना बनाकर हम उसको खर्चा करते हैं। ஆனால் தேவன் கொடுக்கிற நேரத்தை நாம் தேவனுக்காக திட்டமிடுகிறோம். लेकिन जिस खुदा ने हमारे जो समय दिया है कीमती, उसके लिए हम योजना नहीं ஒரு बनाते। நாளைக்கு 24 மணி நேரம் தேவன் एक கொடுக்கிறார். दिन 24 घंटे परमेश्वर हमें दिया है। 1 மணி நேரம் கர்த்தருக்காக கொடுக்கறதுக்கு கை या வைப்பாங்க. 1 घंटा परमेश्वर के लिए देते हैं रोज, आध घंटा खड़ा करें, 1 घंटा जो रोज प्रभु के लिए देते हैं। நான் நேசிக்கிற ஆண்டவருக்காக 1 மணி நேரம் செலவழிக்கிற எத்தனை விசுவாசிக்க கை வைத்து பார்ப்பாங்க. क्या ऐसा कोई लोग है जो मैं 1 घंटा रोज मैं प्रभु के लिए देता हूँ प्रार्थना करके? 24 மணி நேரம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். 24 घंटे प्रभु हमें लिए देता है। இந்த சனிதி இப்ப நடமாடி கொண்டிருக்கிறது. तब तो ये शरीर या इधर उधर टगलती है। ஆயுசு நாட்கள் கிடைக்கலன்னா இந்த சனிதை மண்ணோடு மண்ண आयु மறைஞ்சு यदि परमेश्वर हमारे अंदर नहीं देता है तो ये शरीर कब से चढ़ जाना था। அநேக சரீரத்துக்கு ஆயுசு நாட்கள் கிடைக்கல, அதனால மண்ணுக்குள்ள மறைஞ்சு போச்சு. बहुतों शरीर के लिए ये आयु का दिन घटी हुआ है, तब तो बहुतों शरीर இந்த சரீரத்துக்கு கர்த்தர் ஆயுசு நாட்கள் கொடுக்கிறார், அதான் நடமாடி கொண்டிருக்கிறோம். शरीर को आयु को बढ़ा के दिया है, तब तो मैं टहल रहा हूँ। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரைசலாம். ஹalleluya. அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுக்கிறான்னு சொன்னா 24 घंटे एक दिन के लिए परमेश्वर हमें देता है। ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு 1 மணி நேரம் செலவழிக்கலன்னா परमेश्वर से प्यार करने वाले के लिए क्या 1 घंटा नहीं दे सकते हैं? சபை எப்படி வளருது? तो कलिशा कैसे बढ़ेगा? சபை இந்து சபை மாறணுமே. एक आराधना चल रहा है संडे में, तो दूसरा आराधना कैसे शुरू होगा? இந்த சபை ஒரு சபை தலைமை சபையா மாறி अनेक कई सभा உருவாக்கப்பட வேண்டும். एक कलिशा है, एक कलिशा ये प्रथम कलिशा बनकर और भी अलग अलग जगह कलिशा कैसे शुरू होगा? நம்ம வாழ்க்கையில இந்த விமர்சன தேசத்துல இன்னும் ஆண்டவர் அறியாத अनेक மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்களே. जिस देश में यीशु को नहीं जानने वाले लोग रहते हैं, நான் ஜீவ வாழ்க்கை பெற்றது போல அவர்களும் ஜீவன் வாழ்க்கை பெறுவதற்காக நாம் நேரத்தை செலவழிக்கிறோமா? जैसा मैं जीवन का लाइफ पाया हूँ उसी प्रकार दूसरों को क्यों नहीं पाना है? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. क्या बताएं? पाना नहीं पाना है? सर सुनाने के लिए இந்த மூணு समय வழியில் कर सकते हैं। இந்த மூணு வழியில் நாம் செலவழிக்கிறோமா? इस प्रकार 3 प्रकार की रास्ते में क्या हम समय को खर्चा करते हैं? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. யாராவது பதில் சொல்லுங்க. जवाब दे कुछ करते हैं? 3 प्रकार के रास्ता में हम समय को व्यतीत करते हैं। நாம் எப்படி ஆண்டவரை நேசிக்கிறோம் சொல்ல முடியும்? हम कैसे कह सकते हैं मैं प्रभु से प्यार करता हूँ? ஞானஸ்நானம் எடுத்துட்டா நேசிக்கிறோம் क्या बपतिस्मा लेने से मतलब क्या हम परमेश्वर से प्यार करते हैं? பேர் மாற்ற நேசிக்கிறேன்னு அர்த்தமா? नाम बदलने से क्या हम परमेश्वर से प्यार करते हैं? நான் சபைக்கு வரதுனால நேசிக்கிறேன்னு சொல்ல क्या मैं முடியுமா? कलिसिया में आ रहा हूँ इसलिए मैं परमेश्वर से प्यार करता हूँ? அதே இல்லை. वो नहीं है। ஆண்டவர் உண்மையா நேசிக்கிற பிள்ளைங்க यदि सच्चे दिल से हम प्यार करते हैं परमेश्वर से, சம்பாதிக்கிற பணத்தை வாடுகிறோம். जिस प्रकार की पैसा का जो कमाए उसको हम योजना बनाते हैं। கொடுத்த நேரத்தை நாம் திட்டமிட்டு வாழ வேண்டும். परमेश्वर जो समय दिया उस समय के लिए भी हम योजना बनाना चाहिए। யாக்கோபின் புத்தகத்துல याकूब की किताब 4 அதிகாரம் 14-15. याकूब की पत्री 14-15. 14 अध्याय याकूब की पत्री ये नहीं जानते कि कल क्या होगा, सुन तो लो तुम्हारा जीवन है ही क्या, तुम तो बाग के समान हो जो थोड़ी देर दिखाई देती है फिर लोप हो जाती है। इसके विपरीत तुम्हें ये कहना चाहिए यदि प्रभु चाहे तो हम जीवित रहेंगे और ये या वो काम भी करेंगे। ஹல்லேலூயா. நாளை நாள் நமக்கு சொந்தம் அல்ல. जो कल का दिन हमारा नहीं है। சொல்ல முடியுமா? நாளை நாள் எனக்கு சொந்தம் சொல்ல முடியுமா? हम कैसे कह सकते हैं कल का दिन हमारा हाथ में नहीं அந்த करते, உரிமை ஆண்டவர் யாருக்கும் கொடுக்கல. क्योंकि वो प्रभु किसी को भी वो हक नहीं ஆனா दिया। இன்றைக்கு ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். लेकिन आज प्रभु हमें जिंदा रखा है। நாளைக்கு இருப்பது நிச்சயம் அல்ல. कल हम रहेंगे ना रहेंगे वो हमारी निश्चितता नहीं है। நம்ம நாளைக்கு நாள் திட்டமிடுறது முக்கியம் அல்ல. कल के लिए हम योजना बनाते हैं वो बड़ी बात नहीं है। நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். कल कुछ भी हो सकता ஆனா है। இன்றைக்கு ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறாரே. आज प्रभु मुझे जिंदा रखा है। இன்றைக்கு நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய आज போகிறேன்? के लिए मैं क्या कर रहा हूँ? इस समय में 2019-20 में हमने देखा திடீரென்று கொரோனா தேசத்தை முழுவதும் உலகம் முழுவதும் வந்து अचानक देश और हमारी पूरी दुनिया में
ये कोरोना आकर பல सब किया। கோடிக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். करोड़ों लोग मारे गए। மனுஷனுடைய வாழ்க்கையின் தரத்தை அந்த கொரோனால தேவன் எச்சரித்து காட்டினார். इंसान का जो वैल्यू जो है वो उस कोरोना आके जांचने लगा। நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை நாம் அலங்கரித்து பார்க்கிறோம். बहुत बहुत कीमती वस्त्रों को हम सजा के देखते हैं। நல்ல நகைகளை நாம் அலங்கரித்து பார்க்கிறோம். अलग अलग आभूषण को पहनते हैं, सोना चांदी पहनते हैं। ஆனா கொரோனா நம்மளை எச்சரித்தது. लेकिन कोरोना में चेतावनी दी है। அநேக சரீரம் புகையாய் போனது தீ வச்சு காட்டி நம்ம கண்ணால பார்த்தோம். वो तो ऐसा शरीर है वो सारा धुआं में उड़ गया। பாத்தீங்களா இல்லையா? कट्टे कट्टे सारे शरीर को कट्टे डाल के जलाया। எத்தனை பேர் பாத்தீங்க? कितने लोग देखा वो कोरोना के टाइम में? எத்தனை பேர் பாத்தீங்க? दफनाने की जगह नहीं था, एक ही जगह में सब कुछ डालकर दफनाया जलाया। சோ இந்த சரீரம் புகைக்கு பூவுக்கும் புல்லுக்கும் ஒப்பா இருக்கிறது. धूल और धुआं के लिए बराबर ही। நாம் இந்த சரீரத்தை சார்ந்து வாழாமல் इस शरीर की साथ ना दे, தேவனுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் அறிந்து நாம் வாழ வேண்டும். परमेश्वर की इच्छा और लालसा को समझकर जिए। எத்தனை பேர் कितने விசுவாசிக்கிறீங்க? लोग विश्वास कर रहे हैं? ஹல்லேலூயா. आमीन। நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. क्या होगा जानते हैं? உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது என்று हमारा जीवन कैसा होगा करके கொஞ்ச காலத்தோண்டே தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. जो थोड़ी सी में जो रहकर जो गायब होने वाले धुआं की तरह होती है। ஆதலால் தேவனுக்கு சித்தமானால் यदि परमेश्वर की इच्छा हो, நாங்களும் உயிரோடு இருந்தால் यदि हम जिंदा रहेंगे, ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். परमेश्वर के लिए हम कुछ करेंगे। Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? विश्वास करते हैं। எந்த கோட்டத்துல ஆராதனை மூலியமாய் நிச்சயமா சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும். मैं विश्वास करता हूँ इस वचन के द्वारा आपके जीवन में एक बड़ी இந்த बदलाव சபைக்கு आएगी। வருவதற்கு முன்னே நான் மரண வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம். हो सकता है कलिशक में आने से पहले हम मरने के लिए तैयार हैं। மரண வாழ்க்கை வாழ்வதற்காக தேவனுக்கு சபையை உருவாக்கவில்லை. मृत्यु के बराबर जीने के लिए परमेश्वर कलिशक को साबित नहीं किया, ஒரு ஊழியரை உருவாக்கவில்லை. एक सेवक को तैयार नहीं किया। நீயும் உன் சந்ததியும் ஜீவ வாழ்க்கை அடைவதற்காக தான் சபையும் ஊழியக்காரி கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். और तुम्हारा परिवार जीवित रहने के लिए ही परमेश्वर कलिशा और दास को यहाँ दे के रखा है। இந்த ஜீவ வாழ்க்கை நாம் இழப்போமானால் यदि इस जीवन की लाइफ को हम खोएंगे, நாம் ஆண்டவருக்கு கணக்கு சொல்ல வேண்டும். हम परमेश्वर के लेखा देना पड़ेगा। ரோமர் புத்தகத்திலே रोमी की पत्री 14 அதிகாரம் उसकी 14 अध्याय 12 वचनத்தை வாசிப்போம். 12वें वचन में लिखा है, इसलिए हम में से हर एक परमेश्वर को अपना अपना लेखा देगा। Praise the Lord. இப்ப அங்க போய் ஆர்டர் கணக்கு மௌனமா இருப்பீங்களா? क्या परमेश्वर आपके पास आकर लेखा लेगा तो क्या आप चुप रहेंगे? சகோதரி கொஞ்சம் கவனிக்கணும். बहन लोग थोड़ा ध्यान दीजिए, சகோதரா கொஞ்சம் கவனிக்கணும். भाई लोग थोड़ा ध्यान दीजिए। இங்க நம்ம மௌனமா இருக்கிறது போல பரலோகத்துல மௌனமா இருக்க முடியுமா? यहाँ जैसे हम सवाल करने से चुप रहते हैं, वैसे स्वर्ग में भी क्या चुप रह सकते हैं? ஆதலால் நம்மின் ஒவ்வொருவரும் கணக்கு கொடுத்து தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்பிக்க வேண்டும். यहाँ वचन में लिखा हम में से हर एक उस खुदा के सामने अपना अपना लेखा देना இந்த पड़ेगा। 2025 ஆண்டு 5 மாதமா நான் உயிரோடு பாதுகாத்தனே, நீ என்ன செய்தாய் என்பதை கர்த்தர் साल கணக்கு 2025 5 महीना बीत गया है, इस 5 महीने में मेरे लिए तुमने क्या किया है, ये परमेश्वर सवाल कर रहे हैं। சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆனா நீ என்ன செய்த என்பதை முன்னப்போய் அவன் மௌனமா இருக்க மாட்டார். आप क्या किया है एक कहकर परमेश्वर चुप नहीं रहेगा। ஒருவேளை நாம் செய்தது நாம் மறந்து வாழலாம். वो सत्य जो हमने किया है उसको भूल गए होंगे, ஆனா வேத வசனம் சொல்லுது, लेकिन पवित्र वचन कहते हैं, சங்கீத புத்தகத்திலே वचन संहिता में 50 அதிகாரம் 50वां वचन संहिता கடைசி 2 வசனத்தை வாசிப்போம். आखिरी 2 वचन पढ़ेंगे। वचन संहिता 50 का आखिरी 2 वचन। செய்யும்போது நான் கோபமாயிருந்தேன். உன்னைப்போல் நான் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனால் நான் உன்னை கடித்துக் கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக உன்னுக்காக 21 और 22वां वचन, 21 और 22 सुन रहा है? कि परमेश्वर देवों में समान है। अगर कुछ होगा, हाँ। और कोई सुनाने वाला क्या ना हो। Praise the Lord. Hallelujah. 5 மாசம் என்ன செய்யணும் உனக்கு தெரியாம இருக்கலாம். 5 महीना क्या किया है आप भूल गए होंगे, உங்களுக்கு நீங்க மறந்து போயிருக்கலாம். आप अपने आप को भी भूल गए होंगे, தேவன் மறக்கலாம். लेकिन परमेश्वर नहीं भूलता। நினைவுகளை ஆராய்ந்து பார்ப்பார். आपके विचार को जानने, உன் இருதயத்தை ஆராய்ந்து आपके பார்ப்பார். हृदय को जानने वाला, உன் அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். आपके अंदरूनी की जीवन को जानने वाला, ஒவ்வொரு வாழ்க்கையும் தேவனுடைய பார்வையில் இருக்கிறது. आपके हर एक जीवन परमेश्वर की नजर के ஒவ்வொரு सामने, மனிதனுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் हर இருக்கிறது. एक मनुष्य के जीवन परमेश्वर की नजर के அவருடைய सामने, பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. की नजर के सामने ऐसे कोई बात नहीं जो छुपा हुआ है। ஒருவேளை நம்ம ஆராய்ந்து
ஆராதிக்கிற சகல மௌனமாக தப்பித்து விடலாம். हो सकता है हमारी कलीसिया में हम चुप रहने से हम बच सकते हैं करके, தேவனுடைய நியாயத்தீர்ப்பில் ஒருவனும் தப்ப முடியாது. लेकिन उनकी न्याय की दिन में कोई भी बच नहीं हालेलुया. सकता।